உலகமெங்கும் காவலன் முக்காலமும் அறிந்த செல்வன் பாசத்தை ஈசியாரும் காவலன் காலத்தின் காலன் எவரவர் அடியார் 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 எவரங்க ராஜாவே சகல பாவங்களை தீர்க்கும் லட்சணம் ஐந்து முதல் ஆதி நடுநடுங்க பயங்கரண்டா துஷ்ட நிக்கிரம சுத்த பரிபாலன் நிர்மூலண்டா யமண்டா யமண்டா சித்திரகுப்தா இன்று நம் சபையில் என்ன நிகழ்ச்சி? பாட்டுக்கு பாட்டு இல்லன்னா மாநாட மரியாதை போடலாமா? சித்திரகுப்தா என் பெருமையை சோதிக்காதே. வேறு என்ன பிரபு, தினமும் நம் சபையில் பாவ புண்ணிய கணக்குகளை தவிர வேற என்ன நடக்க போகிறது? சித்திரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது மானிட பிறவிகள் என்னை கவனிக்காமல் கையில் ஏதோ ஒன்றை வைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்களே, அது என்ன? ஓ, அதுவா? நன்றி பேசு. என்ன கைபேசியா? வாயாலே பேசும் கையப்படி பேசும் சித்திரகுப்தே. இருக்கட்டும். சித்திரகுப்தனிடம் அவர்களின் உயிரை மட்டும் நிறைவேற்ற சொன்னேன். பிரபு, அவர்களின் உயிரே கைபேசிதான் உள்ளது. ஜமதர்மனே, சித்திரகுப்தர் சொல்வதும் சரிதான். நம்ம மொபைல் போனில் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, பேஸ்புக், கூகுள் என்று நான்கும் மூலகத்தை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பங்கள் என்பதை நானும் அறிவேன் பிரபு. என்ன வருகிறாய்? சரி, அவர்களை வரச்சொல். யாரையே முதலில் வாட்ஸ்அப்பை அழைக்கிறோம். வந்துட்டாயா வந்துட்டாயா? வணக்கம் இருக்கட்டும். நீ வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல். பூலோகத்தில் மனிதர்களின் இன்சை தாங்க முடியாமல் இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்து பார்த்தால் சித்திரகுப்தன் உட்பட அனைவரும் என்னை இன்சை செய்கின்றனர். என்ன இம்சை செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என இப்படி பல வழிகளில் என்னை இன்சை செய்கின்றனர். ஐயோ, எனக்கு இது வேணும், இது நானே வேணும். நான் எப்படி அவதர்மம் சொல்லிருப்பேன்? எப்படியாவது நிறுத்தியாவது என்ன நினைக்கிறீங்க? மாணவன் காலம் நன்மை முடியும், ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் காலம் என் வாழ்க்கையை முடித்து போடுகிறதே. வணக்கம் பிரபு. தங்களை காண இன்னும் 3 பேர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். யார் அவர்கள்? கூகுள், இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக். முதலில் கூகுளை அழைத்து வா. கூகுளா, இது என்ன புதுமையாக இருக்கிறது? எவ்வளவு மட்டுமே ஆட்சி செய்யும் உனக்கு கூகுளை பற்றி எப்படி தெரியும்? இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மனே, எவ்வளவு மட்டுமல்ல, இனி ஈரேழு லோகங்களையும் நான் தான் ஆளப் போகிறேன். வேண்டுமென்றால் நம் இருவரின் திறமையை சோதித்து பார்ப்போமா? என் ஆர்வம் உனக்கு. என் இடத்திற்கு வந்து என்னையே சோதிக்கிறாயா? இவன் எவனுக்கே கப்படுப்பான் போல இருக்கிறது. சபா, சரியான போட்டி. ஆணவம் ஆகட்டும். இந்த போட்டியில் ஜெயிக்க போறது நீயா இல்லை நானா? ஆப்புக்கு நான், ஆப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரீலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான், ஆர்டருக்கு நான், ஆட்டிப்படைப்பவன் நான், பூலோகத்திற்கும் நான், சர்வலோகத்திற்கும் நான், வழிகாட்டியாக இருப்பவன் நான். மனிதர்கள் கேட்டால் மட்டுமே வழிகாட்டுபவன் நீ, கேட்காமலே உயிரை எடுப்பவன் நான். நீ வேண்டுமென்றால் என்னை இங்கே வர வைத்திருக்கலாம். ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்னிடமிருந்துதான் தெரிந்து கொள்கிறார்கள். பொடியே, என் கோபத்திற்கு ஆளாகாதே. சென்று விடு இங்கிருந்து. சித்திரகுப்தா. பிரபு, சாந்தம் கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்த அடுத்து இன்ஸ்டா அழைக்கிறேன். யாரெங்கே இன்ஸ்டா அழைக்கிறோம்?
இல்லாதவனே, இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? பூலோகத்தில் மனிதர்களை எல்லாம் பூஜாப்படுத்தி விட்டோம். இப்பொழுது உங்களையும் பூஜாப்படுத்த வந்துள்ளோம். நீ சொல்வதும் சரிதான். இப்போது மயக்கத்திலிருந்து தெரிந்து விட்டேன். நீ இன்ஸ்டா இமேஜ் பொழுதில் எவனே மயங்கி விட்டதே. சித்திரகுப்தா, யாரவன்? பார்ப்பதற்கு பாவமாக அமர்ந்திருக்கிறானே. பாவமில்லை பிரபு, ஏனென்றால் அவன் தான் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி. முன்னோடியா? அவன் பின்னோக்கியதான் நிற்கின்றான். யாருக்கு பேஸ்புக்கை அழைத்துவோம். நான் பூலோகத்தின் முகம் தெரியாத நபர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அப்போது எல்லாரும் என்னை கொண்டாடினார்கள். ஆனால் இப்போது என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டா வந்த பிறகு அனைவரும் என்னை மறந்து விட்டனர். தற்போது ஏஐ வந்துவிட்டது. இனி என் நிலைமைதான் உயர்ந்திருக்கும். சித்திரகுப்தா, அவன் ஏதோ ஏஐ என்று சொன்னானே, அவனையும் பார்த்து விடுவோமா? யார் எங்கே ஏஐ அழைக்குமா? வாய்க்காவலர்களே, என்னை உள்ளே அனுமதிங்கள். நான் யமதர்மனை காண வேண்டும். சற்று போங்கள், யமதர்மனிடம் அனுமதி பெற்று வருகிறேன். வணங்குகிறேன் பிரபு. தங்களை காண ஒருவன் வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறான். என்ன தடுத்தாலும் எங்களை மீறி வந்து கொண்டே இருக்கிறான். இதோ வந்து விட்டான். இன்னும் யமலோகத்துல என்ன புதுசா போகுதும்? அப்படி என்ன புதுமை செய்ய போகிறது இந்த ஏழை? புதுமையா? ஒன்றல்ல இரண்டல்ல, நீ 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். உன் புதுமையை காட்டு, நானும் கண்டு கழிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரியாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் ஆகும். அதை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். இதோ பாருங்கள். இணையமதன்மரே, ஆச்சரியத்தில் உரைந்தீர்களா? பிரபு, இந்த நிலை இப்படியே நீடித்தால் இனிவரும் காலங்களில் நமக்கே வேலை இல்லாமல் போய்விடும். அதனால் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிடுவோம். அரவிந்தனே, அம்புஜனே, பிரம்மதேவா, பிரம்மதேவா, உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். சற்று பொருள் யமதர்மரே, உங்கள் கோபத்திற்கான காரணம் என்னவோ? யமலோகத்தில் தவறு ஏதாவது நேர்ந்திருப்பதா? கலைவாணியே, கலைகளின் நாயகியே, கல்விக்கு அரசியே, கற்றவர் போற்றும் கலாதேவியே, வீணை கொண்டு வீட்டிற்கும் என் தாயே வணங்குகிறேன். தாயே, எப்போதும் கையில் வீணையாக வைத்திருப்பீர்கள். இப்போது வீணைக்கு பதிலாக It was Veena earlier. It was just over. Now it's Divya and Chitragupta. தேவி, தங்களுக்கு என்ன ஆயிற்று? புரியாத பாஷையிலே பேசுகிறார். Yamadharma, there's a solution for every problem. You have come here to Brahma's world to meet Brahma. Don't be anxious. Just tell me clearly what your problem is. தாயே, தாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு எதுவும் விளங்கவில்லையே. Google, translate my words. யமதர்மனே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வுண்டு. பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவனை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பிரச்சனை என்னவென்று தெளிவாக கூறுங்கள். தாயே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? தேவனோட புத்துவம் சொல்லுங்கள். சித்திரகுப்தா, யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய நவீன தொழில்நுட்பங்கள் நாங்கள்
இனிவரும் காலங்களில் உங்களுடைய வேலைகளையும் நாங்களே செய்வோம். பிரம்மதேவா, விடை கொடுப்பவர் நீங்கள், விடை எடுப்பவர் நான். நம் இருவரும் வேலைகள் இவர்களை செய்து விடுவர் போல இருக்கிறதே. சற்று பொருள் யமதர்மரே, நான் ஒன்றும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு எதிரி அல்ல. மனிதர்களை உருவாக்கியவர் நான், மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். எனவே தேவர்கள் இல்லாமல் இந்த உலகில் ஒரு அளவும் அசையாது என்பதை மனிதர்கள் மனதில் கொண்டு இது போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லை என்றால் மூளை வங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சீரழிந்துவிடும். Chitragupta, I think now you got solutions for all your problems. Hope you're happy now. என்ன சித்திரகுப்தா, எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டுமல்ல, இது அவர்களுக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே.